ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நேற்று நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் காலையிலேருந்து இன்னும் மழை பெய்யலை. கொஞ்சம் கிளைமேட் பாருங்கள். டைம் இப்போ 7 மணி ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சூரியன் வந்துருச்சு. இன்றைக்கி மழை வராதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் நேற்று நைட்டெல்லாம் நல்ல மழை. அங்கே பாருங்கள், அந்த சைடு கூட தண்ணியாக இருக்குது. டைம் இப்போ 7 மணி. 6:50 இல்லை 6:40க்கு தான் உலையில் அரிசியை போட்டேன். என்னாச்சு அப்படின்னா, எப்போதும் போல தான் இன்றைக்கும் 5:30க்கு எழுந்திரிச்சேன். நேற்று தானே அம்மா மேரேஜ் ஹவுஸ்லேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் நேற்று வேலைக்கு போகலிங்களா. நான் நினச்சேன் சரி இன்றைக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க, எப்போதும் போல் 5:30க்கே எழுந்திரிச்சு சமைச்சிக்கலான்னு. எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டிட்டு ஒலை வச்சுட்டு இருக்கும்போதே அப்பா காட்டுக்கு போய் காளான் கொண்டுட்டு வந்தாங்க. இதை முதல்ல சீக்கிரமாக குழம்பு பண்ணி கொடுமா, நான் வந்து வேலைக்கு போகணுன்னு சொன்னனால ஒலை இறக்கிட்டு முதல்ல அவங்களுக்கு குழம்பு ரெடி பண்ணேன். அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க. இனிமேல் 5:30க்கு எழுந்திரிக்க முடியாது. ஒரு 4:45 அந்த மாதிரி டைமில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா தான் வாசல் கூட்டிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கோ இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் குழம்பு செஞ்சு அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையில் வந்து நேற்று சமைச்ச சாப்பாடு தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் எல்லா நாளும் அப்படி கொண்டுட்டு போகிறது அவங்களுக்கு போர் அடிக்கும்ல. பழைய சோறே சாப்பிட்டாலும் இங்கே மழை பெய்யறனால காலையில் கொஞ்சம் சுடு கஞ்சியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கணும். நாளையிலேருந்து 4:45க்கு எழுந்திரிக்கணும். ஐயோ, நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டோம் அப்படின்னா எழுந்திரிக்கிறது கரெக்டாக இருக்கும். இனிமேல் அந்த மாதிரி தான் எழுந்திரிக்கணும். சரி வாங்க, நான் இன்றைக்கி என்ன குழம்பு செய்கிறேன்னு பாருங்கள். டைம் இப்போ 7:07 ஆகுது. இங்கே பாருங்கள், இன்னும் அரிசி போட்டு கொதிக்கவே இல்லை. இன்றைக்கி குழம்பு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பட்டாணி நல்லா நிறைய ஊற வச்சுருக்கேன். எனக்கு வேக வச்சு காலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் வேக வச்சதுக்கப்புறம் எனக்குன்னு தனியாக எடுத்து வச்சுப்பேன். பட்டாணி இது கூட உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்து குழம்பு செய்வேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கீரை 2 நாளைக்கு முன்னாடி அம்மா கொண்டுட்டு வந்து பேக்கில் வச்சுட்டாங்க. என்கிட்டையும் சொல்லலை. அம்மா வேறு மேரேஜ் ஹவுஸ் போயிட்டாங்களா, அது எனக்கும் தெரியல. நேற்று மேரேஜ் ஹவுஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் ஒரு பேக்கில் கீரை பிடுங்கி வச்சுருந்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா கூட நான் சமைச்சிருப்பேன். எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நைட்டு கட் பண்ணி வச்சாங்க. அதனால் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. இதுதான் இன்றைக்கி கீரை. கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கீரை ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் தம்பி இருக்கான்ல, அவங்ககிட்ட சைக்கிளில் கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி. இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த கீரை சொடக்காங்கீரையாக ஏதோ ஒன்று பேர் சொல்லுவாங்க தமிழில். ஆனால் இந்த கீரைலாம் அதிகமாக மாடு தான் நம்ம ஊரில் சாப்பிடும். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 2 கீரையும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணுறேன். இன்றைக்கும் அதே மாதிரி கரண்ட் இல்லை. நேற்று நைட்டு மொபைலில் சார்ஜ் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் பார்க்கும்போது 88% சார்ஜ் இருந்தது. அதை வச்சு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நேற்றுமே உங்ககிட்ட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லை, காலையில் கரண்ட் இருக்கு. ஒரு 10-11 மணிக்கு மேலே வெயில் வந்ததுக்கப்புறம் கரண்ட் வரும்னு. அதே மாதிரி ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கரண்ட் வந்தது. நைட்டு சார்ஜ் பண்ணி வைக்கிறத வந்து காலையில் வீடியோ எடுத்துருவேன். கரண்ட் வந்ததுக்கப்புறம் சார்ஜ் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். கொஞ்சம் கூட குறைய விடுறதே இல்லை. அதை விட நைட்டுமே வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணல, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் வீட்டில் கரண்ட் இல்லைங்களா. நான் எப்பப்போ சார்ஜ் பண்ணி வைக்கிறேனோ அது வந்து எனக்கு மறுநாளுக்கும் யூஸ் ஆகுங்கிறனால அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதில்ல. நேற்றுமே வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ரவா உப்புமா செஞ்சுருந்தேன். பாருங்களேன், ரவை உப்புமா செஞ்சுட்டு நானும் பாப்பாவும் சேர்ந்து சாப்பிட்டோம். அம்மா யாரும் சாப்பிடல, அவங்க வந்து பழைய சாதம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. கேட்பேன் சாப்பிட்றீங்களான்னு, எங்களுக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க. இங்கே வந்து உப்புமா இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாதிரி உதிரி உதிரியாக, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிடிக்காது, செஞ்சதுக்கப்புறம் வேணால் தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம். மீதம் இவ்வளோ இருக்குது. உப்புமா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு, அவள் எப்போதுமே சாப்பிடும்போதும் ஓடி ஆடிக்கிட்டே விளையாடுவாள். அவள் வந்து ஃபீவர் வரும்போதுமே எனக்கு உடம்பு சரியில்லைம்மான்னு தூங்குற ஆள் கிடையாது. இப்போது பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, ஆனால் ரொம்ப துருன்னு இருப்பாங்க. அது வந்து ஒரு நேரம் ரசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரம் வெறுப்பாகும். ஏன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் ஒரு மாதிரி நயன்னு அவள் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்லுவாள்.
சொல்லுவா, நான் ஒருவேளை உங்களுக்கு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணாலும் நீ மட்டும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்பியா, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்லாம் என்ன கேட்பா தெரியுமா. மேடம் இன்னும் எழுந்திருக்கல, சரி நான் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறேன். மேடம் இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டுட்டு இங்கே பாருங்க, பிளாக் டீ என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக செஞ்சேன். எலுமிச்சை இலை, அதுக்கப்புறம் மல்லி, கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் பிரியாணி இலை. டீ தூளுமே ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன், இங்கே அதிகமாக சேர்த்து சாப்பிட மாட்டோம். சரிந்தா, எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு. நல்லா இருக்கா? எல்லாருக்கும் குட் மார்னிங். டீ குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்களா? நான் குடிக்க போறேன். சொல்லு. என்ன விரும்புற? என்ன மாதிரி? சின்ன சின்ன அண்ணா தங்கச்சி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க? இங்கே பாருமா. பப்பி தானே எல்லாருக்கும்? பப்பி தே. டைம் இப்போ 8 மணி ஆகுது. சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இன்னைக்கு சமையல் வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகிருமோன்னு நினச்சி பட்டாணியும் உருளைக்கிழங்கும் கேஸ்லேயே வேக வச்சுட்டேன். சாப்பாடு ரெடியானோடனே கீரையை அடுப்பில் பொரிச்சிருவேன். அந்த டைமில் பட்டாணி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அடுப்புலேயே தாளித்து கூட்டி வச்சிருவேன். டைம் இப்போ 8:17. சாப்பாடு தனியாக எடுத்து வச்சுட்டு மீத இருந்த சாப்பாடு கஞ்சி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கீரை பொரியல் பண்ணிகிட்டு இருக்கேன். மேடம் அங்கன்வாடிக்கு கிளம்பிட்டாங்க. தேஜுமா, தேஜு சொல்லு, மேலே பாரு, ஜல்தி. கீழே பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு, தலையை சரி, குரங்கு. சரி போயிட்டு வா. எப்போதுமே இதை சொல்லி முடித்த உடனே குரங்குன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிக்கிறா. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எப்போதுமே ஒரு ஹக் பண்ணுவாங்க. சரி போயிட்டு வரியா? எல்லாருக்கும் பா. பாய் பாய் சொல்லு. இன்னைக்கு அங்கன்வாடி லீவு. அப்பா காலையிலே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மொஹரம் பண்டிகை, அதை விட ஆடியில் வந்து அங்கே நான்வெஜ் சமைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அங்கே எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. இன்னைக்கு இங்கே யாருமே எதுவும் ஃபெஸ்டிவல் கொண்டாடல, ஆனால் இங்கேயும் லீவ், ஸ்கூலுக்கும் லீவு, இன்னைக்கு அங்கன்வாடிக்கும் லீவா. மேடம் வந்துட்டாங்க. வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன், ஏன்னா பயங்கரமாக வேர்க்குதுங்களா, உள்ளே இருக்கா. வந்தோடனே படுத்து கிடக்குறியாமா? ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்துட்டு தானே. 8 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சாலா, அதனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பெட்ஷீட் எடுத்து வைக்கிறதுக்கு. அதில் படுத்து கிடக்குறாங்க. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட போகிறேன். நேற்று செஞ்ச உப்புமா வேஸ்ட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல அதை தான் நான் சாப்பிட்றேன். பாப்பாவுமே விரும்பிட்டு அங்கே பாருங்களேன், அவள் கையில் எடுத்து எப்படி சாப்பிட்றான்னு. இட்லியுமே செஞ்சாலும் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் மென்று சாப்பிட்றாளே தவிர தட்டில் வச்சு சாப்பிட மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் கீரை பொரியல், காளான், நான் செஞ்ச பட்டாணி குழம்பு. நேற்று வச்சது உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். ஓகே, நான் சாப்பிட்றேன். டைம் இப்போ 12:50 ஆகுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மழை பெஞ்சா ஒரேடியாக மழை பெய்யுது. வெயில் வந்தது அப்படின்னா எப்படி சுளிர்னு வெயில் அடிக்குது பாருங்களேன். எங்கெங்கே வெயில் இருக்கோ அங்கே மட்டும் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள். தம்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாவற்பழம் இருக்குல்ல, அது கொண்டுட்டு வந்தா. இப்போ அதுதான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். இந்த கவரில் தான் கொண்டுட்டு வந்திருந்தான். எனக்கு மட்டும் தனியாக தான் கொண்டுட்டு வந்திருந்தான். அவன் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பான் போல். இதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடணும். எனக்கு நாவற்பழம் வந்து தொட்டால் ஒரு மாதிரி அமுங்குற மாதிரி இருக்கும்லங்க, அந்த ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஈஸியாக சாப்பிடலாம். மேடம் தூங்கிட்டு இருக்காங்க.
குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க தூங்குற டைமில் நம்ம தூங்கலான்னு சொல்லி எவ்வளோ மம்மிஸ் ரொம்ப ஏக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய டைம் அவள் தூங்கும்போது தான் துணி துவைக்கிற வேலை இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது வேலை சொல்லுவாங்க. அதனால் அப்படி சொன்னேன். இப்போது தம்பி கொண்டுட்டு வந்த எல்லாத்தையும் என்னால் சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. நாவற்பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் என் உடம்புக்கு என்னமோ கரெக்டாக செட் ஆகுங்க. அதனாலே நான் ரொம்ப பயப்படுவேன். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா ரொம்ப துவப்பாக இருக்காது, அதை விட சளி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இப்போ என்னோடய வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் நீங்களும் நாவற்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா இல்லையாங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உப்பு சேர்த்து சாப்பிட்றனால அதிகமாக துவர்ப்பாகவே இல்லை, நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்தேன். கரெக்டாக நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த பார்சல் ஒன்று வந்தது. எப்போ பார்த்தாலும் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளோ பணம் இருக்கான்ல நினைக்காதீங்க. என்ன தேவையோ அதை நான் கரெக்டாக வாங்கிப்பேன். அது இல்லாமல் நான் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன். என்ன வாங்கினேன் அப்படின்னா, இங்கே மழைக்காலம் அப்படின்னாவே ஒரு 2 வருஷமாக ரொம்ப சிரமப்பட்ட ஒரு விஷயம். டெய்லியும் குளிச்சே ஆகணும். ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கும்போது கரண்ட்டும் இருக்காதுங்களா, நல்லா வேர்க்கும். என்னதான் வெயில் அதிகமாக இல்லைன்னாலும் நல்லா வேர்க்குதுங்கும்போது என்னோட பாடி சொல்லவே வேணாம். நிறைய பேர் சொல்கிற மாதிரி நான் தண்ணி அதிகம் குடிக்காதனால கூட பிரச்சனை வரல. ஆனால் எனக்கு எப்போ பிளட்டு கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்தே நான் தண்ணி அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன வாங்கினேன் அப்படின்னா, கிளாத் ரோப், துணியெல்லாம் காய வைக்கிறது கயிறு. அது வந்து நல்லா எலாஸ்டிக் மாதிரி 2 சைடும் கொக்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், நிறைய கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே டைட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த கிளிப்பில் நம்ம துணி காய வச்சோம் அப்படின்னா கீழே விழுக சான்ஸே இல்லை. எவ்வளோ லென்த்து வரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஜன்னல் இருக்குல்ல, அங்கே ஒரு கம்பியை மாட்டி வச்சுட்டு இழுத்து பார்த்தேன். ஆனால் கதவு லென்த்து கூட வரல. அந்த கதவு இருக்குல்லங்க, அங்கே கூட வரல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பார்த்தேன், அந்த கதவு இருக்கிற லென்த்து கூட வரல. இப்போது நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம், எனக்கு நாளைக்கு கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு மழை காலத்தில் கூட உடனே நம்ம துவைச்சி வீட்டுக்குள்ளே காய வைக்கலாம் அப்படின்னா இந்த கயிறு உண்மையாகவே நல்ல யூஸுங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போது இன்னும் யூஸ் பண்ணல, ஏன்னா 2 நாளாக நான் காலையிலேயே துணியெல்லாம் துவைச்சி வச்சிடுறேனுங்களா. வெயில் இருக்கும்போது எங்கெங்கே வெயில் இருக்கோ அங்கே வந்து துணி காய வச்சிடுறேன். எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் காய வைக்கும் போது இன்னொரு டைம் எப்படி இருக்குன்னு வீடியோவில் காமிக்கிறேன். டைம் இப்போ 6 மணி ஆகுது. ஒரு 3 மணிக்கு மேலே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் கடைக்கு போயிருந்தேன். எங்கள் ஊரில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி சிம்லா பொந்துன்னு ஒரு இடம். நான் வாங்கினதெல்லாம் மல்லிகை பொருள் தான். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, வெள்ளை பூண்டு கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் சீரகம் கேட்டிருந்தீங்க. அதோட ரேட்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே என்ன ரேட் சொல்லுவாங்கன்னு நான் ரொம்ப நாளாக என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஒரு மளிகை கடைக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க, உங்ககிட்ட புரிய வைங்க. ஜஸ்ட்டு கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் நோட் பண்ணிப்பேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நான் போய் பேசினேன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு சொல்லி இவர் சொன்னார். இன்றைக்கி நானாக போய் வாங்கினேன். அதில் வந்து பச்சை பயிறு கொஞ்சம் வாங்கியிருந்தேங்களா, அதை வந்து ஒடியா லாங்குவேஜில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. கூகுளில் சர்ச் பண்ணி பிக்சரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை காமிச்சேன். அதையுமே அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி கொடுக்குறேன், எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போயே நான் யோசித்தேன், கண்டிப்பாக இந்த கடையில் நம்ம அவர்கிட்ட பேசணும் அப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு. சீக்கிரமாகவே நான் இங்கே மளிகை சாமான் எல்லாமே ஒவ்வொரு கிலோ என்னென்ன ரேட்டு வருங்கிறத உங்கள்கிட்ட நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய்.